சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கருணாயம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ராசிபலன் நிகழ்ச்சி. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஆன்மீக தகவல் பார்த்துட்டு அதே மாதிரி பிரசன்னத்துக்குண்டான புக்கிங் நிறைய பேர் பண்ணியிருக்கு. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. சரி, இன்றைய தினத்தில் நம்ம நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாள் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 30/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை, அதிகாலை 12:18 வரை, பின்பு மூலம், இன்று முழுவதும் மூல நட்சத்திரம். திதி இன்று அதிகாலை 4:43 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை தினம். சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 12:18 வரை பரணி, பின்பு கிருத்திகை. ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இந்த தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். வேணா பாருங்களேன், நினச்ச விஷயம் டக்கு 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 டக்குன்னு அந்த காரியத்தை நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பெரிய ஆதரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கவங்க, ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கவங்க, ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவம், நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு அருமையான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நாள் நன்னா இருக்குது. நகைக்கடை வச்சுட்ருக்கிறவங்களுக்கு, வெள்ளி சம்மந்தமான நான் கடை வைக்கல, ஆனால் வெளியிலேருந்து இதை செஞ்சு கொடுத்துருக்கேன், எனக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யமாக இருக்கும். பேப்பர், ஸ்டேஷனரி, அட்டைப்பட்டி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது விவேகானந்தர் சொல்லுவார், பெருசாக சிந்தனை பண்ணு, பெரிய விஷயத்தை நீ சிந்தனை பண்ண சிறிய விஷயமாவது நடக்கும்னு இல்லையா? அந்த மாதிரி பெருசாக சிந்தனை பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கூடி வரும். ஏதேனும் யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நமக்கு வரவு இருந்தால் தானே ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப் பண்ணுங்கிற தாட்டே ஒரு வரவை கொண்டு வந்து கொடுத்துரும். அதுதான் ஆள் மனதின் சக்தி. இதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களே, இது நடக்கலை, அது நடக்கலை, அப்படி நடக்கலை, இப்படி நடக்கலை, அதாக்கும் இதாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பலவிதமான கவலைகள் இருந்தவங்களுக்கு சரியாயிடும். அஸ்ட்ராலஜராக இருந்துட்டுருக்கோம், யோகா ஆசிரியர், அந்த கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கோம், வீட்டில் எதனா கல்யாணம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, ஃபங்க்ஷன் வச்சுட்டுருக்காங்க, அதுக்குண்டான பணத்தை திரட்டணும்னு ஓடிட்டு இருப்பீங்க. ஆனாலும் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். பேப்பர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நிறைய இடத்துல ஸ்ட்ரெஸ் இருந்துருக்கும். அதெல்லாம் தாண்டி வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பேன். எப்படியா கடவுள் ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்க மாட்டானான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வெயிட் பண்ண காலம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய நபர்களை சந்திக்கும் பொழுது உங்களை பற்றியும், உங்களுடைய நிறுவனத்தை பற்றியும், உங்களுடைய பிராண்டிங் பற்றியும், நீங்கள் எதை சேல் பண்ண போகிறீங்க, சப்ஜெக்டை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். யார் என்ன பேசினா கவலை இல்லை. நம்மளுடைய விஷயங்களில் கருத்தாகவும் நம்மளுடைய விஷயங்கள் இருந்தால் சக்ஸஸ் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்னைக்கு பிரமாதமாக இருக்குது. அப்பா ஏன் கேட்கல, ஒரு 4-5 நாளாக இந்த டென்ஷன்ஸ், பெரிய டென்ஷன் சார். இப்போ பரவாயில்ல, நவ் இட்ஸ் பெட்டர் ஃபார் மீ. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க, பட்டாசு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனத்தின் இரும்பு, ஸ்டீல், பாத்திரம், பிளாஸ்டிக் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தெரியும். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க, ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க, சயின்டிஸ்டாக இருந்துருக்கோம், கெமிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு பண்ணலாம்னு தோன்றது, கையில் கொஞ்சம் காசு இருக்குது, அதை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்தால் 20 ரூபா செலவு பண்ணுங்க, 80 ரூபா செலவு பண்ணாமல் வச்சுருக்கோம். அதுதான் உங்களை காப்பாற்றும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகத்துக்கு நல்ல நாளுங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்து பழகிவிடுத்து, உங்களுக்கு பழகிடுது, அதனால் இது பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நட்சத்திரம் ராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. யாராவது இன்னொருத்தரை பற்றி பேசினா கூட பேசாமல் இருக்கிறது நல்லது. கோபத்தை கம்மி பண்ணிக்கும்.
சில டைம் டக்குன்னு அவசரப்பட்டு பேசாதீங்க. காரியம் ஆரம்பிட்டு யார்ட்டையும் எந்த காரியத்தையும் சொல்லாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கிறதுனால ஒரு ஆஃபீஸ் பார்த்துருக்கேன், வீடு பார்த்துருக்கேன், குடோன் பார்த்துருக்கேன், இடமாற்றம் பண்ணுறேன், இதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் சொல்லாமல் அந்த காரியத்தை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சில கடினமான விஷயங்கள்லாம் தாண்டி வருவீங்க. ஆனாலும் ஜெயிப்போங்கிற உள் நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பெரும் வரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது கைட் பண்ணால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஹெல்ப்பெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. யாரும் பண்ணலையா, இறைவன் இருக்கான், என் கடவுள் இருக்கான், அவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படுவீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகர் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு எதுவுமே எடுத்தோமா கடுத்தோமான்னு முடிவு பண்ண முடியாது. நிறுத்தி நிதானமாக தான் யோசிக்க முடியும். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் எதற்காக இந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு மட்டும் யோசிச்சுட்டு அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அனாவசியமாக உட்காந்து பழைய விஷயங்களை டெய்லி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் இருக்கங்காட்டி தானே என்கிட்ட பேசுகிறேன், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இல்லை தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, சரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான வழிபாடு நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல நடக்கும், நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன். அதாவது நான் முயற்சி பண்ணுறது பூரா ரிவர்ட் ஆகி பின்னாடி வருது சார், இல்லைனா ஒன்றுமே நடக்காமல் போயிருந்ததில் நான் மறந்துடுறேன். 50லேயே இருந்துட்டுருக்கேன், எப்போ சார் ஒரு 70, 80, 90, 100 இந்த மாதிரி என் லைஃப்பில் ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு இன்டீரியர் டெக்கரேட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை கொண்டு வரணும்னு அது கொண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஷூ சம்மந்தமாக, பெல்ட்டு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யமாக, பல்பொருள் அங்காடி, பல விஷயங்கள், பல பொருட்கள்லாம் விற்பனை பண்ண டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி, ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி, சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுட்ருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யமாகும். புது நிறுவனம் ஹோட்டல் நடத்தணும்னு வச்சுட்ருக்கிறவங்க அது முயற்சி பண்ணியிருக்கவங்க நல்லா இடம் வாடகைக்கு கிடைக்கல, நான் தேடிட்டு இருக்கேன், கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு வெயிட் பண்ணவங்களுக்கு டக்குன்னு காரியம் நடந்துடும். கவலைப்பட வேண்டாம். கடனுக்காக கடன் வாங்க வேண்டாம், தெரியாத ஒரு காரியம் பண்ண வேண்டாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தர வழிபாடு குலதெய்வ வழிபாடு தான் பெஸ்ட்டான வழிபாடு. துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமானவளை சந்திப்பேன். வருமானமே இல்லை சார், சும்மா உட்காந்துருக்கேன், ஏதாவது வருமா எனக்கு லாபம், இதெல்லாம் எனக்கு பதிலே கிடையாது. முயற்சி நீங்கள் பண்ணால் வரும், முயற்சி பண்ணி தோல்வியாச்சுன்னா திருப்பி முயற்சி பண்ணுங்க. எனக்கு தானாக வருமானு கேட்டால் அஸ்ட்ராலஜியில் பதிலே இல்லை, பதிலே இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களை பிடிக்கும், இல்லைன்னா உட்காந்த இடத்துல அதிர்ஷ்டம் பிடிக்காது. இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்க, டிக்கெட் புக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய இந்த பழைய பொருட்கள்லாம் விற்பனை பண்ணுவாள். இது அந்த காலத்தில் இருந்தக்கூடியது, இது அப்போ இருக்கக்கூடியது. அதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்க, ரொம்ப ஜெம் ஸ்டோன்ஸ் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கார்ப்பரேட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் ஒரு 10 பேர் என்ன இது செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் 10 பேர் எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும், இதில் என்னுடைய டீம் எனக்கு சக்ஸஸாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காரியம் நடக்கலை, சரி அடுத்தது பார்த்துப்போம், இது நடக்கலை, சரி அடுத்தது பார்த்து, இதுதானே அடுத்தது பார்த்து, இதுதான் இப்படி பல நாட்கள் போயிடுச்சு. இனிமேல் அப்படி கிடையாது சார். ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டிக் பண்ணி இதில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் போகிற ஸ்பீடு இவங்க வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு அதான் பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ஒன்று சொல்கிறேன், அதில் எத்தனை பேர் ரசித்து வெளியில் இருக்கிறவாள்லாம் அப்படி ரசித்தா ஓ அப்படின்னு சொல்கிறேன், இவா ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கா, ஏன் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு சார், ரொம்ப என்னோடய கட்ஸு, என்னுடைய அந்த வில் பவர்லாம் கம்மியாகிட மாட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மன வருத்தங்கள். இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆறுதலான ஒரு வார்த்தை, நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் போதும் சார், இந்த ஒரு வார்த்தை எனக்கு 100% பலம் கொடுக்கும். இந்த ஒரு வார்த்தை இல்லையே அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யோசிப்பீங்க, அதெல்லாம் மாறும், கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லப்போனால் பிறர்கிட்டருந்து எதிர்பார்க்கிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இவங்க எனக்கு இப்படி சொல்லுவா, இப்படி சொல்லுவா, இதையே முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. சில அதிர்ஷ்ட நேரங்கள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், எப்படியோ ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்கும், அது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஃபர்னிச்சர் சம்மந்தமான வியாபாரம், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு
ஹோல்சேல் ரீட்டெயில் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பேக் அதே மாதிரி அலங்கார பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், வாட்சு அதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரும் நல்ல நாளாக அமையும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. தனுர் ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு நீங்கள் ஒரு மனசில் ஒன்று நினைப்பேன், இது நடந்தே தீரணும் சார். ஏன்னா இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு விசாக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், நான் ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கேன், நான் ஒரு இதுக்காக இந்த பணம் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே அந்த ஹோப்பை 100% வைக்கிறத விட 50% வைங்க. 50% ஏபிசின்னு ஆல்டர்னேட்டிவ் சில ஐடியாஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் எழுதிட்டு இருக்கவங்க, இந்த ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, அனுகூல்யம் தரத்துக்குன்னா நான் நல்ல நாள் சார். நான் டெய்லி வேஜஸ், டெய்லி லேபராக ஒர்க் பண்ணுறேன் சார். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சார். நான் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், சைடில் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். உடனே அந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப டவுனாக இருக்குது, நான் தான் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது, நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணது. ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னாங்க, சார் மந்த்லி எனக்கு 200 rupees மிச்சமாகும் சார், அது எனக்குன்னு வச்சுப்போம், இது எல்லாத்தையும் கொடுத்துருவேன்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இப்படி நிறைய பேர் இருப்பீங்க. உழைப்பு நிச்சயம் உங்களுக்கு பெரும் பலத்தை கொடுக்கும். பகவான் கிருஷ்ணரே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார், நீ கடமையை கவலையே படாத, பலனை அவர் கொடுத்துடுவார். அதுதான் அற்புதமான இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, நல்ல நாள், நிறைய நல்லது நடக்கும். ஃபேமிலியில் ஒரு நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள்லாம் பலப்படும். சின்ன சின்ன சண்டைகள்லாம் அன்பில் போய் முடியும். அதனால் கவலைப்பட வேண்டாம். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு கதவு, இன்டீரியருக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. அதே சமயத்தில் நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணி அது நடக்கலை, பரவாயில்ல அவள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போட்டோம், இல்லை நமக்கு என்ன, நல்லது நடந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும். துணி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களுடைய யோசனைகள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். ஒரு பொருள் எனக்கு நமக்குன்னு நினைப்பேன், இல்லை எனக்கு தான் அப்படின்னு அவள் சொல்லும்போது ஓகே சரி ரைட், நான் எனக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்குன்னு சொல்கிறல, சரி சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருப்பேன். எதுலேயோ ஒரு இஷ்டம் இல்லாத இப்படி 2 குணாதிசயங்களும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கவிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்காங்க, டைரக்ஷனில் இருந்த ப்ரொடியூசராக இருந்த, ஃபினான்ஷியராக இருந்துருக்காங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்து போவேல். சில ரெஃபரன்ஸ் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். வண்டி வாகனத்தில் அவசரமாக ஓட்டக்கூடாது. பிறர் ஓட்டின்னு வந்தால் கூட நம்ம ஒதுங்கி போய் அவளுக்கு வழி விடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களை, எதையும் சாதிக்கும் திறமை இருக்குது, ஏன் எனக்கு டவுன் ஆகிறது, எதுலேயும் எனக்கு திறமை இருக்குது, பட் ஏன் எனக்கு அந்த டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். நல்ல நிலைக்கு வருவீங்க. ஒரு தடவை இப்படி இறக்கி அதுக்கப்புறம் அந்த கிராஃப் ஏற்றும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பல பேர் பல விஷயங்களை சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஒரு வைராகியம் தோணுது இல்லையா, ஒரு விஷயம் தோணுது இல்லையா, அது டவுன் ஆக்கக்கூடாது. ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன். இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், ரொம்ப யோசிக்கக்கூடாது. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ரொம்ப சிந்திக்கக்கூடாது. ஃபினான்ஷியலி யோசிக்கக்கூடாது. என்ன பண்ணுவேனோ அப்படிங்கிற பயம் இல்லை. இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் கரெக்ட் பண்ணுவேன், இதெல்லாம் சரி பண்ணுவேன், இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் இந்த என்னோட இதை அப்படி கொண்டு வந்துட்டுருக்கணும். பாசிட்டிவாக இருக்கவங்ககிட்ட பேசுங்க, பாசிட்டிவாக இருக்கவங்க குருமார்கள்ட்ட சந்திங்க, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சில நல்லவர்கள் உங்களுக்கு உதவி செய்வா, அதை கேட்டுக்கோங்க. அட்வைஸ் பண்ணுறவன் நல்ல அட்வைஸாக பண்ணுவாள், பாசிட்டிவ் அட்வைஸ், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களை நீ இதனால தான் இப்படி ஆனால் இப்படி தான் அப்படி யாராவது சுட்டி காமிச்சு பேசுனா அதை எடுத்துக்காதீங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு இது நடக்கும், இது நடக்காது முதலையே உங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியும். இது ஃபெயிலியர் தான், இது என்னமோ தெரில, டிலே ஆகுது, இப்படியெல்லாம் தெரிய வந்துடும். ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது, ஐயோ எப்படி இது எனக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் என் மனசு தோணுது தெரியுமா, என் மனசில் சொல்லிட்டு தெரியுமான்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு
கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு விற்பனையாக இருந்திருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, கன்சல்டேஷன் வச்சுருக்காங்க, அட்வொகேட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு பிற டைட்டீஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டராக இருந்துட்டு இருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஆர்த்தோ டாக்டராக இருந்துட்டு இருக்கோம், ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மக்கள் சேவகராக இருந்துட்டு இருக்கோம், அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம். சில விரயங்கள்லாம் பார்த்து பார்த்து நொந்து போய், இதுக்கு மேலே எங்கேயாவது துரோகம் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிற யோசனைகள்லாம் வரும். பார்ப்போம், இதையும் கடந்து வருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பலாபலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. ஆன்மீக தகவலில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறையா குருமார்கள் சொன்ன சப்ஜெக்ட், இந்த குருமார்கள் சொன்ன சப்ஜெக்ட் நான் இதெல்லாம் எடுத்து படிக்கும் பொழுது இதோட கோர்வையாக ஒரு 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 2-3 சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, எதை நீங்கள் ரொம்ப கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கணுன்னா மனம். இந்த மனதை சுத்தப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மந்திரங்களை கேளுங்க, நல்ல மந்திரத்தை ஜபிக்க, நல்ல நபர்கள் கூட பழகம் வச்சுக்கோங்க, நல்ல எண்ணங்களை சிந்திங்க. ஒரு விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டுதா, டப்புன்னு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு போயிடுங்க. இதெல்லாம் இந்த மனதை சுத்தப்படுத்தும். இந்த மந்திரங்கள், பாசிட்டிவான எனர்ஜி, கோயிலுக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் உங்களுக்கு மனதை திருப்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹெல்த்து நல்லா இருந்ததுன்னா மனம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருந்ததுன்னா ஹெல்த்து நல்லா இருக்கும். ரெண்டுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நல்ல ஃபுட்டு, உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற ஃபுட்டு, உங்களுடைய பிடித்தமான ஃபுட்டு, டேஸ்டியான ஃபுட்டுங்கிறத விட ஹெல்த்தியான ஃபுட்டு, எக்ஸசைஸு, ஜிம்மு, யோகா, இதை விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்குன்னு டயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். இப்போ ஹெல்த்துக்கு சொல்லிட்டேன், உடம்புக்கு சொல்லிட்டேன், மனசுக்கு சொல்லிட்டேன். மனசுக்கு ரெண்டுமே சேரும்போது ஒரு தியானத்தை இந்த உடம்பு க்ரியேட் பண்ணும், ஒரு பெரிய ஒரு தியானத்தை க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த 2 விஷயத்தில் என்டர்டெயினாக தெய்வீகம் இது மட்டும் கிடையாது. சில பேர் சினிமாவுக்கு போனால் ரொம்ப ஒரு மன திருப்தியாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மியூசிக் கேட்குறதுனால திருப்தியாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பார்க்கில் போய் உட்காருது. சில பேர் இயற்கையாக தண்ணி விடுறதில்ல, இதுகளெல்லாம் ஒரு பெரிய திருப்தியாகும். இதெல்லாம் பெரிய ஒரு ஒரு பெரிய குருமார்கள் சொல்லக்கூடிய மனதையும் உடம்பையும் ரொம்ப இதாக வச்சுட்டோம்னா லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ இதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு தான் இந்த நியம நிஷ்டையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கர்மாவை கிளென்ஸ் பண்ணும், நம்மளுடைய பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் தெளிவாக இருக்கும். தான தர்மங்கள் பண்ண தோணும், நல்ல விஷயங்கள் பண்ண தோணும். யாரையாவது ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணுறதா கூட திட்டி அட்வைஸ் பண்ண மாட்டீங்க. யாருக்காவது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவீங்க, யாரையும் அதில் தப்பு சொல்ல மாட்டீங்க, நிறைய காசிப்ஸ் பேச மாட்டீங்க, நிறைய விஷயங்களை உனக்கு இது தெரியுமா, எனக்கு இது தெரியும்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுவீங்க. அதெல்லாம் நம்ம நீங்கள் நிறையா இந்த கமெண்ட்ஸில் கீழே போடும்போது கூட யாராவது திட்டி போடும்போது நான் நினைப்பேன், பாவம் இவங்க ஏன் இந்த இதில் இப்படி இருக்காங்கன்னு நான் நிறையா யோசிப்பேன். அந்த மாதிரி இந்த மனதையும் இந்த ஹெல்த்தையும் இந்த யோசனையும் நம்ம தெளிவாக வச்சுட்டோம்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். பி குட் டூ குட், அதுக்கு தான் இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபாலோ த சிஸ்டம், நீங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.